சென்னைக்கு டெல்லி ட்ரிப்பை முடிச்சிட்டு வந்த முதலமைச்சர் விஜயை அவரது அரசியல் ஆலோசகர் ஜான் ஆரோக்கியசாமி, அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனா, ஆனந்த் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் நேரில் சந்தித்து முக்கிய ஆலோசனை நடத்தியிருக்காங்க. டெல்லியில் பிரதமருடன் நடந்த சந்திப்பு பற்றியும் விஜய் பகிர்ந்திருக்கிறாரு. பிரதமர் அலுவலகம் நம்மை நல்லா வரவேற்றதுன்னு சொல்லியிருக்காங்க. பிரதமரும் அக்கறையோடு பேசினார். நாம கொடுத்த கோரிக்கைகளுக்கு என்ன முடிவு வரும்னு தெரியல. ஆனா சட்டப்படி அணுக வேண்டிய விஷயங்களை சட்டப்பூர்வமாகவே அணுகணும்னு பிரதமர் சொன்னாருன்னு விஜய் நம்பிக்கையோடு பேசியதாக தகவல் வெளியாகிருக்கு. இதுக்கிடையில தமிழக அரசியல் நிலைமைகள் பற்றியும் பேசப்பட்டிருக்கு. அதிமுகல இருந்து நிறைய நிர்வாகிகள் தாவேகாவில் சேர வராங்கன்னு ஆதவ் அர்ஜுனா சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு விஜய் பெருசா ரியாக்ஷன் கொடுக்கலன்னு கூறப்பட்டிருக்கு. திமுகல இருந்து முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், ஒன்றிய செயலாளர்கள் வரை பல பேர் தாவேகாவில் சேர ஆர்வம் காட்டுறாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. பிறகு முதலமைச்சர் விஜய் ஒரு கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க. அடிமட்ட தொண்டர்கள், நிர்வாகிகள் வந்தா உடனே சேர்த்துக்கோங்க. அவரவர் மாவட்டத்திலேயே அமைச்சர்கள் முன்னிலையில இணைப்பு நிகழ்ச்சி நடத்துங்க. ஆனா முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள் மாதிரி பெரிய லெவல் ஆளுங்க வந்தா அவசரப்படாதீங்க. நல்லா யோசிச்சுதான் முடிவு எடுக்கணும்னு முதலமைச்சர் விஜய் சொல்லியிருக்காங்க. இதுல இருந்து தாவேகா இனிமேல் யாரை எப்படி கட்சிக்குள் கொண்டு வரணும்னு ஒரு தனி பிளான் போட்டு செயல்படுதுன்னு தெளிவா தெரியுது. குறிப்பா திமுகல இருந்து வர முக்கிய தலைவர்களை உடனே ஏற்காமல் கவனமாக அணுகுமுறையில தான் கொண்டு வரணும்னு முதலமைச்சர் விஜய் கூறியிருக்காரு.